குடிச்சிட்டு நடக்க முடியாம வீட்டுக்கு வர குடிகார புருஷன் பேசினா என்ன பண்ணுவீங்க? மரியாதையை கெடுத்துக்காதீங்க. இதுக்கு மேல இங்க மரியாதை கெடுறதுக்கு என்ன இருக்கு? தனியா இருந்தாலே நிம்மதியா இருந்திருப்பா. நீங்க இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சீங்களோ அன்னைக்கே எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சு ராதிகாவை எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டு எங்க எல்லா சந்தோஷத்தையும் நாசம் பண்ணிட்டீங்க. நிம்மதியா இருக்க கூடாதுன்னு பாக்குற அம்மாவை இப்பதான் நான் பாக்குறேன். அம்மா அளவுக்கு நான் மோசம் இல்லை. என் அம்மாவை தேவையில்லாம பேசாதீங்க. முடியாதுங்க. இல்லனா என்ன பண்ணுவீங்க? வேணாத்த. சும்மா சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவேன். என்ன வெளியில போக சொல்றதுக்கு நீங்க யாரு? அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஆத்தாளும் மகனுமா சேர்ந்துகிட்டு நினைச்சதெல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? நான் இருக்கும் போதே என் பொண்ணோட குழந்தைய கொன்னுட்டீங்க, என் பொண்ணையும் கொன்னுடுவீங்க. உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து அமைதியா பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன பத்தியோ ஏதாவது தப்பா பேசுனீங்க, கொலை செஞ்சிருவேன். ஒரு வார்த்தை பேசுனீங்க. வாங்கம்மா போலாம், உட்காருங்க. என்ன விஷயமா? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அங்க இருக்காங்க, போங்க. மேல என் பொண்ணோட மாமியார் ஈஸ்வரி மேல ஆரம்பத்துல இருந்தே இந்த கல்யாணம் நடக்காம இருக்க என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணாங்க. நிறைய டார்ச்சர் பண்ணாங்க. அப்போ நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன். சரி. ஒரு கட்டத்துல பொறுக்க முடியாமதான் என் பொண்ணு மாப்பிளையும் தனியா வந்துட்டாங்க. நடந்துச்சுன்னு அழாம சொல்லுங்கம்மா. அந்த குழந்தை வேண்டாம்னு சொல்லி அவங்க பையன்கிட்டயே சண்டை போட்டாங்க. இந்த பிரச்சனை போய்கிட்டே இருந்துச்சு. ஆபாஷன் பண்ணுன்னு சொன்னாங்க. அவங்க பின்னாடி இருந்து தள்ளி விட்டு கொலை பண்ண பார்த்தாங்க. இது எப்ப நடந்தது? மேல மேல பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பொண்ணை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. எழுதி எழுதி கொடுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். உங்களை நம்பிதான் இருக்கிறோம் மேடம். இத விட்டுடியே. ஓ தேங்க்ஸ் ஜெனி. எல்லாம் சரியா இருக்கானே நீ ஒரு வாட்டி பாத்துறேன். தாங்க. டென்ஷனா இருக்கியா? கொஞ்சம் லைட்டா டென்ஷன்லாம் இருக்கதானே செய்யும். நீங்க யாரு? எவ்வளவு பெரிய டைரக்டர், எப்படி ஒரு திறமசாலி. என்ன இன்னும் டென்ஷன் ஏத்துறீங்கக்கா? சூப்பரா கதை சொல்லி நீ வரும்போது அட்வான்ஸோட வர போற. நல்லாதான் இருக்கும். சரி, நீ எதுல போற? என் பைக்ல தான்டா. நானே உன்னை டிராப் பண்றேன். பைக்ல போறேனே. பாரு, இந்த லக்கு அதெல்லாம் ஓகே தான். பேசுறது எப்படி கதை சொல்றதெல்லாம் மைண்ட்ல கொஞ்சம் திங்க் பண்ணிட்டே போறதுக்கு டைம் கிடைக்கும் உனக்கு. எழில் தம்பி, உங்க கதையில எனக்கு ஒரு ரோல் இருக்கும்ல, என்ன பண்ணுவேன் தம்பி? அதுல தானே நான் எக்ஸ்பர்ட். உங்களுக்கான ஒரு வெயிட்டான கேரக்டரா கொடுத்துறேன். ரொம்ப நன்றி தம்பி. கிளம்பிட்டியாப்பா? அம்மா கிளம்பிட்டே இருக்கமா? அதுதான் சொல்லலான்னு வந்தேன். அங்க போய் நல்லபடியா கதை சொல்லிட்டு வா, சரியா? சொதப்பி வச்சிருவோன்னு பயமா இருக்குமா? எல்லாம் ஓகே ஆயிடும்லமா? கஷ்டப்பட்டு உழைக்கிற எதுக்குமே பலன் கிடைக்காம போகாது. ப்ரொடியூசரை பார்த்து பேசி முடிச்சிட்டு நீ எனக்கு சந்தோஷமா போன் பண்ண போற. நீ இப்ப என் பக்கத்துல இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு தோணுதுமா. நினைப்பெல்லாம் உன்னை பத்தி தான் இருக்கும் எழிலு. இந்த அம்மா பையன் சென்டிமெண்ட் தாங்க முடியலையே. ஏன் பொறாமையா இருக்க உனக்கு? போட்டு கொடுமா. தரேன், இந்தா பேசு. ஓகே, வாங்கிட்டு வரேன், சரியா? கண்டிப்பா சூப்பரா சொல்லிடுறேன். அம்மா சொன்ன டைம் ஆயிடுச்சு. இப்ப நான் கிளம்பினா கரெக்டா இருக்கும். கிளம்பட்டுமா? போலாமாடா? அமிர்தா, நிலா பாப்பா எங்கன்னு தேடுவா. நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லு. சரி. ஈஸ்வரிங்கிறவங்க வீடு இதுதானா? நீங்க எதுக்கு அவங்கள கேக்குறீங்க? அவங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்க. மேடம், ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது சொல்லுங்க. ஒருத்தவங்க அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட்? அவங்க எங்க? முதல்ல அத சொல்லுங்க. வாங்க. இல்ல. ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொல்றோம்ல, பேச்ச கூட கேட்காம உள்ள வந்து தேட போறீங்க. என்ன பண்ண? நீங்க போய் வீடியோ எத்தனை தடவை சொல்றது? அவங்க இல்ல மேடம் இங்க. அத நாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். யாருமே இல்ல மேடம். ஈஸ்வரி எந்த ஊருக்கு போயிருக்காங்க? கும்பகோணம் போயிருக்காங்க. எப்ப போனாங்க? உண்மைதானே சொல்றீங்க? பாட்டி தேடி வந்திருக்கீங்க. முதல்ல அத சொல்லுங்க. நீங்க கும்பகோணம் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. அரெஸ்ட் பண்ணி சென்னைக்கு கூட்டிட்டு வர சொல்லிடுங்க. ஓகே மேடம். மேடம் இங்க பாருங்க, நீங்க என்ன கம்ப்ளைண்ட் சொல்ல மாட்டீங்க, யார் கொடுத்தாங்கன்னு சொல்ல மாட்டீங்க. தப்பு பண்ணா அரெஸ்ட் பண்ணாம பாராட்டி பதக்கம் கொடுப்பாங்களா? உடனே கும்பகோணம் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே மேடம். பாட்டியே நாளைக்கு சென்னைக்கு வந்துருவாங்க. உங்க பார்ட்டி மட்டும் தான் இத செஞ்சாங்களா, இல்ல நீங்க எல்லாரும் உடந்தையா?